கஷாயம் கொடுக்கும்போது குழந்தைகள் கசப்பு என்று சாப்பிட மாட்டார்கள். வற்புறுத்தி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொடுக்க வேண்டும். குரு அந்த முறையைத்தான் கையாள்கிறார். ஆயுள் முழுதும் அயர்வின்றி பொருள் சேர்க்கிறான் மனிதன். அதில் சற்றும் சலிப்பு தோன்றுவதில்லை அவனுக்கு. வாழ்வதற்கு எவரும் இல்லாத போதிலும் மாளிகைக்கு மேல் மாளிகை எழுப்புகிறான். தான் எழுப்பும் சுவர்களுக்கு பின்னால் விழுந்த மரங்களின் கதறலை அவன் அறிவதில்லை. அதை பற்றிய விழிப்புணர்வும் அவனுக்கு இல்லை. சொல்லப்போனால் மரங்களை வெட்டி அவன் செதுக்குவது இல்லத்தை அல்ல, தன் சவப்பெட்டியையே. ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்திவிட்டு பதிலுக்கு ஒரே ஒரு கன்றை மட்டும் நடுவது போதாது. அதற்கு ஈடாக குறைந்தது 50 மரங்களையாவது நாம் நட வேண்டும் என்கிறார் அம்மா. காற்று மாசுபாட்டினால் மட்டுமே சுமார் 50 லட்சம் மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்று புள்ளி விவரங்கள் எச்சரிக்கின்றன. மனிதன் இயற்கையிடம் காட்டும் இரக்கமற்ற சுரண்டலே வெள்ளமாகவும் சுனாமியாகவும் புவி வெப்பமாதலாகவும் வறட்சியாகவும் உருவெடுத்து நம்மை திருப்பி தாக்குகிறது. மரங்களை மட்டுமல்ல, மலைகளையும் மனிதன் கல் நெஞ்சத்துடன் தொடர்ந்து சூறையாடி வருகிறான். முன்னோர்கள் மரங்களை வெறும் ஜடங்களாக கருதி வெட்டிச் சாய்த்ததில்லை என்பதை அம்மா நினைவு கூறுகிறார். அம்மாவின் தந்தை ஏதேனும் ஒரு தேவைக்காக மரத்தை வெட்ட வேண்டி வந்தால் முதலில் அதில் குடியிருக்கும் இறை சைத்தன்யத்தை அவர் மிகுந்த பணிவுடன் வணங்குவார். உரிய சடங்குகளுடன் அதனிடம் அனுமதி கோரிய பின்னரே அதனை வெட்டுவார். இத்தகைய நற்பண்புகளை நாம் சிறு வயதிலேயே நமது குடும்பத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தான் கற்றவற்றை அம்மா இன்றும் கூட கடைபிடித்து வருகிறார். ஒரு மாம்பழத்தை பறித்தால் கூட அந்த மரத்தை சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு பறித்த பின் அதனிடம் தனது நன்றியையும் தெரிவிப்பதுதான் அம்மாவின் வழக்கம். அம்மாவின் குழந்தைகளாகிய நாமும் இயற்கை அன்னையிடம் இத்தகைய உணர்வு பூர்வமான ஆழ்ந்த பிணைப்பும் விழிப்புணர்வும் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அம்மாவின் பேராவல். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ഒരു കൈ ചോക്ലേറ്റ് ഒരു കൈ സ്വർണ്ണനാണയം വെച്ചൊരു കുഞ്ഞിനെടുത്ത് നീട്ടിയ കുട്ടി എന്താ എടുക്കുന്നത്?
ചോക്ലേറ്റ് എടുക്കും. അതുപോലെ നമ്മൾ എത്ര വന്നിട്ടും ആ വിവേകം നമുക്ക് കിട്ടിയിട്ടില്ല. நாம் குழந்தையாக இருக்கும்போது உடை உடுத்துவதிலிருந்து பட்டன் போடுவதிலிருந்து நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் பிறரிடமிருந்தே கற்றோம். பயணம் போகும்போதும் மேப்பை பார்த்தே போகிறோம். இப்போது அதற்கு ஜிபிஎஸ் உள்ளது. ஜிபிஎஸ் சொல்வதை பின்பற்றியே செல்கிறோம். இந்த ஜிபிஎஸ் மாதிரிதான் குரு என்பவரும். மேலும் இந்த பாதையில் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், காட்டு மிருகங்கள் போன்றவை இருந்தால் அங்கு போனவர்களுக்குத்தான் அது தெரியும். அவர்கள் அந்த பாதையில் நம்மை அழைத்துச் செல்ல வந்துள்ளனர். பயணம் செய்பவர்களுக்கு கைடு உதவுவது போல அவர்கள் சென்ற வழியில் நம்மை அழைத்துச் செல்கின்றனர். அவர்களுக்கு வழி தெரியும். நாம் மேப்பை மட்டும் பார்த்து பயணித்தால் திருடர்களிடமோ வேறு ஆபத்திலோ சிக்கிக்கொள்ளலாம். சீடனின் முயற்சி தேவைதான், ஆனால் ஆபத்திற்கான வாய்ப்புண்டு என்பதை அறிய வேண்டும். அதற்கு குரு வேண்டும் என்பதைத்தான் நாம் நடைமுறையில் அதிகமாக காண்கிறோம். கலியுகத்தில் சந்நியாசிகள் சேவகர்களாக இருப்பார்கள். சீடர்களை தேடி போவார்கள். காரணம், யாருக்கும் ஆன்மீகம் வேண்டாம், உலக இன்பம் மட்டும் போதும். கஷாயம் கொடுக்கும்போது குழந்தைகள் கசப்பு என்று சாப்பிட மாட்டார்கள். வற்புறுத்தி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொடுக்க வேண்டும். குரு அந்த முறையைத்தான் கையாள்கிறார். ஒரு கையில் சாக்லேட்டும் ஒரு கையில் தங்க நாணயமும் ஒரு குழந்தையிடம் காட்டினால் குழந்தை எதை எடுக்கும்? சாக்லேட் எடுக்கும். அதை போலவே நமக்கும் விவேகம் இருப்பதில்லை. நிலையானது என்ன, நிலையற்று மாறுவது என்ன, நித்தியமாய் இருப்பது என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான திறமை நமக்கு இல்லை. அதுபோலவே இன்றைய குழந்தைகளுக்கு நிறைய படிக்கவும் உள்ளது. முன்மாதிரி காட்ட யாரும் இல்லை. அவர்களது அம்மா அப்பா வேலைக்கு போகிறார்கள். கூட்டு குடும்பம் இல்லை. அதனால் ஆன்மீகம் தெரிவதில்லை. நமக்கு நாமே தன் காலில் நிற்க பழகுதல் போன்ற பழக்கங்கள் சிறு வயதில் கற்பிக்கப்பட்டிருந்தது. சிறிது சிறிதாக பாரத்தை தூக்கி பழகினால் பெரிய பாரத்தை தாங்கும் சக்தி கிடைக்கும். விழுந்து விட மாட்டோம். இப்போது காகிதத்தை தூக்கி பழகுவது போல பிள்ளைகள் எதை கேட்டாலும் பெற்றோர்கள் கொடுத்து விடுகிறார்கள். எந்த பெயிண்ட் அடிக்க வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும் என்கிற முறை வந்திருக்கிறது. முன்பு பெற்றோர் கூறுவதை பிள்ளைகள் கேட்பார்கள். இப்போது பிள்ளைகள் கூறுவதை பெற்றோர்கள் கேட்கின்றனர். வெளியே செல்லும் போது அவர்கள் கோவிலுக்கு செல்வதில்லை. மாறாக கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் மட்டும்தான் சிறிய குழந்தைகள் கூட அடிமையாகிறார்கள். போதைக்கு அடிமையாகி மற்றவர்களை குத்திக் கொள்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள், வெட்டி கொள்கிறார்கள். பெற்றோர்களை கூட அடையாளம் தெரிவதில்லை. மதுதான் நட்பென்றால், மதுதான் சாந்தியை கொடுக்கும் என்றால் இப்படி ஆகக்கூடாது. சிறு வயதிலேயே போதைப் பொருட்கள் அருந்துவதால் நரம்பை மரத்து போகச் செய்து நரம்பிலுள்ள நீரை உறிஞ்சிவிடும். அப்போது ஒரு கனவுலகத்தில் இருப்பது போல, நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன் அல்லது அரண்மனையில் இருக்கிறேன், நான் அரசன், நான் ராணி என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள். நரம்பிலிருந்து நீர் வற்றுவதன் மூலம் கைகளும் கால்களும் நடுங்கும். பிறகு கோபப்பட்டு எல்லாரையும் வெட்டியும் குத்தியும் கொள்வார்கள். அம்மா உலகம் முழுவதும் பயணிப்பதுண்டு. தரிசனத்திற்கு வருபவர்களில் இதை பார்த்ததுண்டு. அதில் கஞ்சா அடித்து மனநோய் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கும் மனநோய் வருகிறது. அவர்களின் குழந்தைகளுக்கும் அந்த நோய் வருகிறது. இப்படி 4 தலைமுறை பாதிப்படைகிறது. அப்படியானால் அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகாமல் இருக்கும்? இப்போதைய சந்தோஷத்திற்காக இந்த கஞ்சாவின் பின்னால் போய்கொண்டிருந்தால் இது எப்படி எங்கு போய் முடியும் என்பதுதான். எனவே இந்த சிற்றின்பத்தால் அவர்களுக்கு என்ன பயன்? உலகிற்கு என்ன பயன்? சாவி கையில் உள்ளது, திருப்பி போடுகிறோம், அதனால் திறப்பதில்லை. பேட்டரியும் டார்ச்சும் இருந்தாலும் பேட்டரியை திருப்பி போட்டால் அது எரியாது. அதே போல்தான் நமது இன்றைய நிலையும். நம்முடைய சக்தியை பயன்படுத்தி முன்னேறி செல்ல முடிவதில்லை. இப்போதுள்ள குழந்தைகளின் கண்ணோட்டம் அப்படித்தான். அம்மா ஒரு கதையை நினைவு கூர்கிறேன். சில மாணவர்களை அழைத்து வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்க சொன்னார்கள். ஒரு பாத்திரத்தில் பாட்டிலிலிருந்து சாராயத்தை ஊற்றி, பிறகு அருகில் இருந்த கழுதையை அழைத்து வந்து அதன் அருகில் இந்த 2 பாத்திரங்களும் வைக்கப்பட்டன. 2 பாத்திரங்களையும் முகர்ந்துவிட்டு கழுதை தண்ணீரை மட்டும் குடித்தது. ஆசிரியர் கேட்டார், இதிலிருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள்? குழந்தைகள் சொன்னார்கள், சாராயம் குடிக்காதவன்தான் கழுதை என்று.
குடிக்காதவன் கழுதை என்று சொல்லும் ஒரு நிலை வந்திருக்கிறது. இப்போது குடிப்பதை பெருமையாக நினைக்கிறார்கள். குடிப்பதுதான் பெருமை என்று சொல்லும் ஒரு உலகம் இது. குடிப்பது ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்குமா? நாம் இதயத்திலிருந்து சாந்தியை பெற்றால் ஒரு ஏழைக்கு உதவலாம். அப்போது அந்த ஒரு மனோநிலையில் நாம் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளும் போது அன்பும் கருணையும் தோன்றுகிறது. நமக்குள்ளேயே ஆனந்தத்தை கண்டடைகிறோம். நாம் பிறரை சார்ந்து எரிய வேண்டிய மெழுகுவர்த்தி அல்ல, சுயமாக ஜொலிக்க வேண்டிய சூரியன்.
அன்போடு புதுவை என்று அழைக்கப்படும் புதுச்சேரி வங்காள விரிகுடாவின் அலைகள் முத்தமிடும் ஒரு அமைதியான மீனவ கிராமமாகவே தன் வரலாற்றை தொடங்கியது. நூற்றாண்டுகளின் ஓட்டத்தில் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சி காலத்தில் இந்த மண் கலை, கலாச்சாரம், வணிகம் என அனைத்து துறைகளிலும் செழித்தோங்கியது. பிரெஞ்சுக்காரர்களின் கலாச்சார தாக்கம் இன்றும் இந்நகரத்தின் தனித்துவமான அடையாளமாக திகழ்கிறது. கம்பீரமான காலனித்துவ கட்டிடங்களும் நிழல் தரும் மரங்கள் சூழ்ந்த பெரு வீதிகளும் எழில் கொஞ்சும் பிரெஞ்சு குடியிருப்பு பகுதிகளும் தமிழர்களின் பாரம்பரிய குடியிருப்புகளோடு அற்புதமாய் இணைந்து பாரதத்தில் வேறெங்கும் காண முடியாத ஓர் உன்னத சூழலை இங்கே தோற்றுவித்துள்ளது. அகத்திய மாமுனிவரின் ஆன்மீக தவத்துடன் தொடர்புடைய இந்த மண் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம் நிறுவப்பட்ட பிறகு நவீன ஆன்மீக தேடலின் உலகளாவிய மையமாக உருவெடுத்தது. இன்றும் இந்த அமைதியான கடற்கரை நகரம் உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக சாதகர்களை காந்தமாக தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறது. அம்மாவின் அன்பு தரிசனம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த வேளையில் உலக புகழ்பெற்ற கடம் இசைமேதை திரு விக்கு விநாயகராம் அவர்கள் தன் சீடர்களுடன் இணைந்து வழங்கிய ஜுகல்பந்தி இசை சங்கமம் அரங்கில் இருந்த அத்தனை பேரையும் நாத வெள்ளத்தில் மூழ்கடித்தது. உண்மையில் அம்மாவின் முழு வாழ்க்கையுமே ஒரு மகா தரிசனம்தான். தியானம் கற்பிப்பதும் சத்சங்கம் வழங்குவதுமே பெரும்பாலான ஆன்மீக குருமார்களின் தரிசன எல்லையாக இருக்கும். ஆனால் நம் அம்மா அதற்கும் ஒரு படி மேலே செல்கிறார். தன் குழந்தைகள் அனைவரும் தங்கள் உண்மையான ஆன்ம சொரூபத்தை உணர வேண்டும் என்பதே அம்மாவின் ஒரே வேட்கை. அவர்களை தன் மாசற்ற அன்போடு அள்ளி அணைத்து தன் ஆன்மீக பேரனுபவத்தையே அவர்களுக்குள் பாய்ச்சி விடுகிறார்.
நான் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் என்னை பெற்ற தாயையே பார்க்கறேன். அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சது செப்டம்பர் 26 அன்று. அம்மாவின் அவதார திருநாளோ அது செப்டம்பர் 27. இந்த துல்லியமான ஒற்றுமைதான் என்னை அம்மாவிடம் ஈர்த்ததுன்னு நான் சொல்வேன். அம்மாவை முதல்ல சந்தித்த அந்த நொடியிலேயே எனக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக பந்தம் உருவாகிறத நான் உணர்ந்தேன். நாம் அம்மாவின் அருகில் இருக்கும்போது நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் பேரொளி பெருக்கெடுக்கிறதை உணர முடியுது. அந்த அன்பில் நம்மோட துயரங்கள் எல்லாம் கரைஞ்சு போகுது. ஏமாற்றங்களின் போது நம் மன அமைதியை இழக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம் தனியாக இருக்கும்போது நமக்கு பலவித துயரங்களும் மனசில் வரும். அந்த சமயத்தில் அம்மாவை நம் துணையாக பார்க்கும்போது மனசில் தானாகவே ஒரு அமைதி உணர்வு உண்டாகுது. அன்பு மட்டுமே உண்மையானது. அந்த பேரன்பை பெறும்போது நாம் உலகையே மறந்து போகிறோம். அன்பின் உண்மையான அர்த்தத்தை நான் இப்போ உணர்றேன். என் மன அழுத்தங்கள் எல்லாம் என்னை விட்டு முற்றிலும் ஓடிவிட்டன. நான் ஒரு சாதாரண டீ கடையும் உணவகமும் நடத்திட்டு இருந்தேன். அம்மாவின் தரிசன பாக்கியம் கிடைச்ச பிறகு தான் என் வியாபாரம் செழிக்க தொடங்கியது. அம்மாவின் சன்னிதானமே நம்முடைய அத்தனை செயல்களிலும் மங்களத்தை அள்ளித்தருது. ஒரு குழந்தையை பேணி வளர்க்கிற பெண்ணை நாம் அம்மான்னு அழைக்கிறோம். ஆனால் நம்ம அம்மாவை பாருங்க, எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே தன் மார்போடு அணைச்சி தாங்குறாங்க. நம்மோட ஆசைகளை நிறைவேற்றிக்க நாம் கோயில்களுக்கு போகிறோம். ஆனால் அம்மாவின் அருகில் அமர்ந்திருக்கும் போதே நம் அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் பதில் கிடைச்சிருது. இப்படிப்பட்ட எத்தனையோ அற்புத அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அம்மா நம் வாழ்வின் தீமைகளை எல்லாம் அகற்றி நன்மைகளாலும் ஆன்ம பலத்தாலும் நம்மை நிரப்புறாங்க. அம்மாவின் முன்னிலையில் ஒரு மனிதனின் குணமே தெய்வீகம் நிறைஞ்சதா மாறிடுது. அனைவரும் அந்த பேரின்ப பெருவெள்ளத்தில் திளைத்திருக்க இரவு மெல்ல கடந்து விடிந்தது. அதிகால பொழுதை தாண்டியும் அன்பின் ஊற்றான அம்மாவின் தரிசனம் தொடர்ந்து கொண்டிருந்தது. முந்தைய நாள் தொடங்கிய அந்த அன்பு பெருவேள்வி மறுநாள் காலை 10 மணி வரை நீடித்தது. அம்மாவிற்கு விடை கொடுத்து அனுப்புவது என்பது அவரது குழந்தைகளின் மனதிற்கு மிகவும் கடினமான ஒன்றுதான். அம்மாவின் அன்பிலும் ஒளியிலும் நாம் திளைத்திருக்கும் போது அவரிடம் இருந்து பிரிந்திருக்கும் ஒரு உலகத்தை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆயினும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ஆன்மீக மேம்பாட்டிற்காகவே அம்மா அவதரித்துள்ளார் என்பதை அவர் தம் குழந்தைகள் நன்றாக அறிவார்கள். அம்மாவுடன் செலவிட்ட அந்த பொன்னான தருணங்கள் தந்த நிறைவோடும் நன்றி கண்ணீருடனும் அனைவரும் விடை கொடுத்தனர். அவரது அன்பின் மற்றும் கருணையின் செய்தியை உலகெங்கும் பரப்புவதை தங்கள் வாழ்வின் லட்சியம் என்ற உறுதியோடு பக்தர்கள் நின்றனர். அடுத்த எபிசோடில் அம்மாவின் சென்னை நிகழ்ச்சி.